தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத நகைச்சுவை நடிகை ஆச்சி மனோரமாவின் மகனும் நடிகருமான பூபதி நேற்று 23/10/2025 அன்று காலமானார் என்ற துயர செய்தி திரையுலகை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 70 வயதான அவர் நேற்று காலை 10:40 மணிக்கு இயற்கை எய்தினார் என்ற செய்தி திரையுலகினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது எனலாம். நடிகை மனோரமா 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் கோலோச்சி 1000க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து உலக சாதனை புரிந்தவர். அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சோகங்களையும் போராட்டங்களையும் சந்தித்தவர். பூபதி மனோரமாவின் ஒரே மகனாவார். பூபதி சில தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். குறிப்பாக நடிகர் சிவாஜி கணேசன் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து அவர் நடித்த சில வேடங்கள் குறிப்பிடத்தக்கவை. அதுபோல மனோரமா நடித்த நான் பெத்த மகனே படத்திலும் பூபதி நடித்திருந்தார். மறைந்த நடிகர் விசுவின் திரைப்படத்தில் தான் முதன்முறையாக சினிமாவில் நடிகர் பூபதி அறிமுகமானார். பூபதியின் மறைவு அவரது குடும்பத்தினரை ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவருக்கு மனைவி தனலட்சுமி மற்றும் 3 குழந்தைகள் உள்ளனர். ராஜராஜன், அபிராமி, மீனாட்சி என்ற பெயருடையவர்கள் ஆவர். காலம் சென்ற பூபதியின் உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. டோர் நம்பர் 9/5 நீலகண்ட மேத்தா தெரு, டி நகர் இல்லத்தில் வைக்கப்படும். அவரது இறுதி சடங்குகள் இன்று 24/10/2025 மதியம் 3 மணிக்கு மேல் கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் நடைபெறும். தாயின் புகழை தாங்கி வாழ்ந்த பூபதி திரையுலகில் தன் பங்களிப்பை செலுத்தி சென்றுள்ளார். ஆச்சி மனோரமாவின் ரசிகர்களும் திரையுலகினரும் அவரது மறைவுக்கு தங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் பூபதி எழுந்து வாரும் அவருடைய குடும்பத்திற்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை பதிவு செய்து கொள்கிறோம். ஆச்சி மனோரமா 1937 பிறந்தவர். அவங்க இப்போ உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயது 88 வயசு இருக்கும்.